ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ராத்திரி யாரும் தூங்கியிருக்க மாட்டீங்க. நானும் தூங்கலை, தூக்கமே வரல. என்னடா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, வசீரெக்ஸு கம்பெனிக்காரன் இந்த மாதிரி ஹேக் பண்ணிட்டாங்களே அப்படின்னு பார்த்தேன். நிறைய ஆங்கிள்ஸில் பார்த்தாக்கா, யோசித்து பார்த்தாக்கா, இப்போ வசீரெக்ஸ்க்கு யாரும் தலைவர்ன்றது யாருமே கிடையாது. மெயின் ப்ராப்ளம் அதுதான். இதுக்கு முன்னால 2021 இருக்கிறப்போ 20 இருக்கிறப்போ அவங்க சுனில் ஷெட்டின்னு அவர் இருந்தார், எம்டிஆர் ஃபவுண்டராக. அதுக்கப்புறம் அவங்க பைனான்ஸோட டைப் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பைனான்ஸ் வெளியே வந்துட்டாங்க, இவரும் சுனில் ஷெட்டியும் வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் யாருமே ரெஸ்பான்சிபிள் பர்சன் இல்லை அதில். இப்போ இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு ஹார்ட்வேர் வேலெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற காயின்ஸ் எல்லாமே அதோட மதிப்பு டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா $245 மில்லியன். நம்ம இந்தியன் பணம் கணக்கு பிரகாரம் பார்த்தாக்கா 2000 கோடி ரூபாய். 2000 கோடி சாதாரண விஷயம் இல்லைங்க. 2000 கோடி ரூபாய் பணம் போச்சுன்னா இப்போ நம்ம இது பற்றி ஃபர்தராக ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு கிளியராக ஓப்பனாக சொல்கிறேன். இனி வருத்தப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. முக்கியமாக நான் சொல்கிறேன், இனி நம்ம வசீரெக்ஸில் போட்ட பணம் போன மாதிரி தான். இருக்கிற 4-5 ஆப்ஷன்ஸ் நான் சொல்கிறேன், நடக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு. அதில் ஒன்று வசீரெக்ஸை வேறு எக்ஸ்சேஞ்ச் யாராவது டேக் ஓவர் பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி வசீரெக்ஸில் கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு மேலே அவங்களுக்கு அசெட்ஸ் இருக்குது. அதில் இப்போ இந்த ஹேக்கர்ஸ் லூட் பண்ணதில் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் போச்சு. இனி மிச்சம் இருக்கிறது 2000 கோடி ரூபாய். இதில் எப்படி கொடுப்பாங்க என்றது பெரிய கொஸ்டின் மார்க்கு. யாருக்கு கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க, எத்தனை பேருக்கு பங்கு போடுவாங்க, யார் பண்ணுவாங்க, இதை அவங்களா டிசிஷன் எடுக்க முடியாது. கண்டிப்பாக இது கோர்ட்டுக்கு போகிறதுக்கு இல்லை, கேஸ் போட முடியாது நம்மளால். நம்ம இண்டிவிஜுவலாக இது கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு கேட்க முடியாது. ஏன்னா கிரிப்டோ கரன்சி இல்லீகல், ரெகுலேட்டட் இல்லை. ரெகுலேஷன்ன்றது இதுதான். ரெகுலேட் பண்ணாங்கன்னா நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். தச்சமே அதுக்கு சான்ஸ் கிடையாது. அதனால் எப்படி சொல்கிறதுன்னு புரிய மாட்டேங்குது, என்னதான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம பணத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்க? நம்ம பணம் போனது தானா, நமக்கு யார் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒன்றுமே நம்ம பணத்து மேலே ஆசை விட்டுட வேண்டியது தான். போச்சுன்னு தான் கணக்கு போட்டுக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்கிறது, வசீரெக்ஸ்காரனுக்கு இன்சால்வன்சி டிக்ளேர் பண்ணுறது. இன்சால்வன்சின்னா திவாலா எடுக்கிறதுன்னு. திவாலா எடுத்து கோர்ட்டில் அவன் போட்டு, நான் திவாலா எடுத்துட்டேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டான்னா நம்மளால் ஒன்றும், ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சியில் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் திவாலா எடுத்தான் மூடிட்டு போயிட்டான்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் நடக்கும், முக்கால்வாசி அதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அவன் மூடிக்கிட்டு போயிடுவான். சில பேர் எனக்கு மெசேஜ் வைக்கிறாங்க, எனக்கு காயின்ஸ் பார்க்குறேன்னா எனக்கு காயின்ஸ் தெரியுது என் வேலெட்டில். தெரியும், அதெல்லாம் தெரியும். ஆனால் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். காசு வந்ததுன்னா சந்தோஷம், காசு எடுத்துடுங்க. காசு எடுக்க முடிஞ்சாக்கா காசு எடுத்துடுங்க. அதோட ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்கள் காசு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா. அதெல்லாம் வராது, அதெல்லாம் சும்மா அப்படி காட்டும், வேலெட்டில் காட்டும் தவிர்த்து அதெல்லாம் ஒன்றும் வராது. அதனால் இனி நம்ம வசீரெக்ஸ் பற்றி வருத்தப்படுறதுக்கோ
யோசிக்கிறதுக்கோ எதுவும் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன். மூணாவது ஆப்ஷன், ஒருவேளை பண்ணி வைக்கலாம். நீங்கள் உங்கள் வேலெட்டில் என்ன காயின்ஸ் தெரியுதோ அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது அவங்க சால்வேஷன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா பர்டிகுலராக இந்த ஹேக்கிங் நடந்திருக்கிறது லிண்டில் அப்படின்ற ஒரு ஹார்ட்வேர் வேலெட்டில் நடந்திருக்கு. அது ஒரு கம்பெனி. அதுக்கு லைசன்ஸ் சிக்னட்டரிஸ் 4 பேர், 4 போர்டு டைரக்டர்ஸ், வதீரெக்ஸ் 4 போர்டு டைரக்டர்ஸ் முதல்ல அவங்க நம்ம பேங்க் லாக்கர் கீ எப்படி ஓப்பன் பண்ணுறோமோ அது மாதிரி நம்பர்ஸ் அவங்க இது பண்ணாதான் இது ஓப்பன் ஆக முடியும். பட் அதுவும் தாண்டி இது பண்ணியிருக்காங்கன்னா ஒருவேளை வதீரெக்ஸ்காரங்களே பண்ணாங்களா, இல்லை நிஜமாவே நார்த் கொரியன் கம்பெனி, நார்த் கொரியாவில் ஒரு கேங் ஒன்று இருக்குது, டெரரிஸ்ட் குரூப்பு லிசார்டுன்னு, லெசாரோன்னு அவங்க இது பண்ணியிருப்பாங்களா, பண்ணி ஆல்ரெடி லூட் பண்ணி அவங்க ஈத்தராக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. பண்ணதை போச்சு, நம்ம பணம்லாம் போச்சு, அவங்கக்கிட்ட ரிகவர் ஆகாது. ஸோ இனிமேல் இருக்கிற வெசட்ஸை விற்று நமக்கு எத்தனை பேருக்கு பணம் எப்படி கொடுப்பாங்க என்னன்றது அது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியணும். நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சார் இந்த 20 லட்சம் ரூபாய் வதீரெக்ஸில் இருக்குது, அதை பற்றி என்னன்னு. ஒன்றும் இல்லைங்க, சைலண்ட்டாக இருக்க வேண்டியது தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அது தவிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது, அதை பற்றி மறந்துடுங்க, காசு வராது அப்படின்னு நான் கிளியராக சொல்லிட்டேன். நிறைய பேர் சிரிக்கிறாங்க, என்னடா இது இப்படி இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. பாருங்கள், நீங்களே பார்த்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக என்னென்ன நடக்க போகுதுன்னு. இது மாதிரி பேங்க்ரப்சி கேசஸை நிறைய பார்த்துருக்கோம். நமக்கு சில பில்டர்ஸ் எல்லாம் பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ணி இன்சால்வன்சி பண்ணிவிட்டு கட்டடத்தை கொடுக்காமலேயே போயிடுவாங்க. அந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு கோர்ட்டுக்கு போய் ஏதாவது வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் இதில் கிரிப்டோ கரன்சியில் நம்ம கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக முடியாது, கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. என்னமோ பயங்கரமாக அடிபட்டுட்டோம், பயங்கர லாஸு நிறைய பேருக்கு. ஏன்னா இந்தியாவில் வதீரெக்ஸில் ட்ரேடிங் பண்ணுறவங்க மாத்திரம் 40% பேர் ட்ரேடிங் பண்ணுறாங்க, பல கோடிக்கணக்கில் ட்ரேட் பண்ணுறாங்க வதீரெக்ஸில். அவங்க பணம்லாம் போச்சுன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என் பணமும் போச்சு, என்ன பண்ணுறது, இது வியாபாரம், ட்ரை பண்ணோம், பேட் லக், நம்மளோட அது பேட் லக்கு இந்த மாதிரி நடந்து எல்லாமே போச்சு. இனி ரிகவர் ஆகும்ன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. நீங்கள் ஹோப்ஸ் வச்சுக்கிட்டே வச்சுக்கோங்க. சில வீடியோக்காரங்க சொல்கிறாங்க பணம் எங்கும் போயிடாது வந்துடும், அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை. ஒன்ஸ் ஹேக்கர்ஸ் லூட் பண்ணிட்டாங்கன்னா அது ஒன்றுமே வராது. அந்த பணம் செவுத்துக்கு அடித்த சுண்ணாம்பு தான், போன காசு போன மாதிரி தான், ஒன்றுமே வராது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இனிமேலாவது நீங்கள் வேறு எக்ஸ்சேஞ்சஸில் எதுலையாவது ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணி வச்சுருந்தா அந்த காயின்ஸு ஒரு ஹார்ட்வேர் வேலெட் ஒன்று வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால் அவ்வளோ பணம் வச்சு வாங்க முடியாது, ஹார்ட்வேர் வேலெட் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சாங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட்டுக்காவது ஃப்ரீ தான். ட்ரஸ்ட் வேலெட்டையாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுலையாவது வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அதில் வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போது ஏதாவது நடக்கலாம் கிரிப்டோ கரன்சியில். இந்த வார்த்தை நான் எப்போவும் சொல்லிட்டு இருப்பேன். அதால் இனிமேலாவது இப்போ வதீரெக்ஸுக்கு நடந்த மாதிரி வேறு எக்ஸ்சேஞ்சோ வேறு ரூபமாகவோ நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பத்திரமா இருக்கணும்னு தான் நான் இது சொல்லிட்டு இருக்கிறேன். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு அப்படின்னா யூடியூப்பில் போய் ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் காயின்ஸ், உங்கள் வேலெட்டு, உங்கள் எக்ஸ்சேஞ்ச் எந்த எக்ஸ்சேஞ்சோ அந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து
ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு எப்படி அனுப்பணும்னு உங்கள் தமிழ்னு போட்டிங்கன்னா நிறைய பேர் நம்ம நண்பர்கள் வீடியோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்த்து அது மாதிரி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இல்லை இந்த வீடியோ கடைசியில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பர் பிரகாரம் என்னோட சேட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வேலெட் ஹார்ட்வேர் வேலெட் வாங்கிறதுக்கு எப்படின்றது டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் வாங்கி இப்போது பத்திரம் பண்ணிக்கோங்க உங்கள் காசை. ஆல்ரெடி நம்ம இவ்வளோ ஹெவி லாஸ் ஆகிட்டோம், இன்னும் லாஸ் ஆக முடியாது நம்மளால் கிரிப்டோ கரன்சியில். அதால் பார்த்து பத்திரமா பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் பார்த்தாக்கா பிட்காயின் $64,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது மார்க்கெட்டு. அடுத்த வாரம், இந்த வாரம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு, திங்கக்கிழமையிலேருந்து எப்படி இருக்கும் மார்க்கெட்டுன்னு பார்க்கணும். 23ஆம் தேதி இத்தீரியம் இடிஎஃப் ஸ்பாட் இடிஎஃப் லிஸ்ட் ஆகுது அமெரிக்காவில். அப்போ கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம், பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வசீரெக்ஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போன கதை தான். அது பற்றி ஒன்றும் யோசிக்காதீங்க, அது பக்கத்தில் எடுத்து வச்சுடுங்க. ஸ்க்ரீன்ஷாட்டு டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்துக்கலாம், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.